ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ரைட், இந்த வீடியோ எங்கே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து கச்சதீவு அந்தோனியார் கோவிலோட பெருநாளுக்கு தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அங்கே போகும்போது ஷூட் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ. கச்சதீவில் நான் காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள். ரைட், இப்போ வந்து என்ட்ரன்ஸ் நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு தூபியன் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் போகணும். போகும்போது 2 சைட்லேயுமே ஏராளமான கடைகள் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளிர்பான கடைகள் எல்லாம் வந்து இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல சரியான வெயில். அதனால் வந்து குளிர்பானத்தோட அந்த மகிமை வந்து இந்த இடத்துல கட்டாயம் தேவை, எல்லாருக்கும் விளங்கும். ரைட், போனதுமே உங்களுக்கு ஒரு அட்டை ஒன்று தருவாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டை ஒன்று தருவாங்க சாப்பாட்டுக்கு, அதாவது இரவு நேரம் காலை நேரம் அப்படின்னு சொல்லி அட்டை ஒன்று தருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை கவனமாக வச்சுருங்க. அந்த டைமுக்கு நீங்கள் இந்த அட்டையை காமிச்சு நீங்கள் சாப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் பட்டினியை தான் கிடக்க வேண்டி வரும். ரைட், இது ஒரு பீச் உண்டு. இந்த பீச்சுக்கு வாரவங்க எல்லாருமே வந்து கட்டாயம் குளித்து தான் போவாங்க. கச்சதீவு வாரவங்க எல்லாருமே குளித்து தான் போவாங்க. 1-2 பேர் மிஸ் ஆகலாம். ஏன்னு சொன்னால் அவங்க குளிக்கிறது பஞ்சம் இருக்கும். ரைட், நான் இப்போ இந்த இடத்துல குளிக்க போகிறேன். பெருநாள்னு சொன்னாலே வந்து இரவு பகலாக ஒரே இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரேயர்ஸ் நடக்கும். இரவு பகலாக ப்ரேயர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கேயும் அப்படி தான். இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா மக்களும் இலங்கை மக்களும் இந்த இடத்துக்கு அதிகமானவங்க வருவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா மக்கள் வந்து வரல. அதனாலேயே வந்து இந்த முறை திருவிழா வந்து கொஞ்சம் ஒரு சுமாராக போயிட்டு, இல்லைன்னு சொன்னால் ரொம்பவே கலகலப்பாக கோலாகலமாக போகும் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக போனவங்க சொன்னாங்க. நீங்களும் அடுத்த முறை மிஸ் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கும் இது வந்து எப்படி இருக்கும். இது வந்து உங்களுக்கே விளங்கும். நானும் எதிர்பார்த்து தான் போனேன். இந்திய மக்கள் வருவாங்க, அவங்களோட பேசலாம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருட்களை கொடுத்து அவங்க கொண்டு வர பொருட்களை வாங்கலாம், மறுது கடலை மிட்டாய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனேன். ஆனால் வந்து என்னுடைய கஷ்டகாலம் இந்திய மக்கள் வரல. சரி, ஓகே. இரவு பகலாக நான் கண் முழித்து இந்த திருவிழா காலத்தில் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். நீங்களும் இந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வர முறையாவது நீங்கள் போவீங்க அப்படின்னு நினச்சா நீங்களும் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். Bye.